வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. தர்ஷிகாவை பற்றி நிறைய பேருக்கு வந்துட்டு நல்ல விமர்சனமும் இருக்கும், கெட்ட விமர்சனமும் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக ஒழுங்காக விளையாண்டுருந்தாங்க, அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டாப் 5ல் மறுக்க முடியாத ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்கன்றது என்னோட கருத்து. பட் பாதை மாதிரி எங்கெங்கேயோ போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா, பவித்ரா, ரியா 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே நடந்த விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? நடந்த விஷயங்கள், கடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அப்போது தர்ஷிகா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த டாஸ்க்கை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, வீக்லி டாஸ்க்கு. அதில் வந்துட்டு இவங்களுடைய அந்த விஷாலுக்கும் இவங்களுக்குள்ள விஷயத்தை வந்து பேசும்போது ஸ்கூல் டாஸ்க்கு பயங்கரமாக சாமாம்மா வெளியே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த செங்கலா டாஸ்க்கு முன்னாடி ஒன்று வந்துச்சுல்ல, இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க், அதை மறக்கவே முடியாது அப்படின்றாங்க. இப்போ பவித்ரா வந்துட்டு ஆமாம் முடியாது பயங்கரமாக இருந்துச்சுல்ல அப்படின்னா, ஏய் அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் இருக்குது பாரு, அந்த லேபர் டாஸ்க்கால் தான் என்னோடய கேமே டவுன்ஃபால் ஆச்சுன்றாங்க. ஏன் டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா லேபர் டாஸ்க்கை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பக்கம் பொங்கிட்டு இருந்திருப்பாப்புல நம்ம அருண் பிரசாத், இன்னொரு பக்கம் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம எம்கே முத்துக்குமரன். பயங்கரமாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவாக தொழிலாளியாக மாறுவார். அதுலேயும் ஒரு சம்பவம் பண்ணுவார். அந்த ஒரு சைக்கிளை வந்துட்டு இது பண்ணும்போது சுற்றி விட்டுட்டு கம்முன்னு இருப்பார். உடனே பிக் பாஸ் வந்துட்டு கோவப்பட்டு அங்கே வந்து பாத்ரூமில் தண்ணியை கட் பண்ணிடுவார். இதை வந்துட்டு என்ன அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தவங்க அருண் பிரசாத்தும் நம்ம தர்ஷிகாவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேயாட்டம் ஆடி இருப்பாங்க. இவர் மிதிச்சு நீங்கள் அங்கே சமைச்சிங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அது பயங்கர வைரலாக போச்சு. கொஞ்சம் நஞ்சம் வைரல் கிடையாது, பயங்கர வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இல்லை இதுவே பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் சமாதானமாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் வந்துட்டு இவருக்கு பனிஷ்மெண்ட்டாக வந்து ஃபுல்லாக அவங்க சொல்கிறது வரைக்கும் நிறுத்துன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மிதிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் என்ன நடக்கும் அப்படின்னா, விஷால் வந்து கேட்டிருப்பார் தர்ஷிகா கிட்ட, அருண் பிரசாத்தும், இன்னும் இவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான், இவனுக்கு தண்டனையாக வந்துட்டு அங்கே ஆல்ரெடி நம்ம செய்கிற அந்த ஒர்க்கையே வந்து தண்டனை கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அதுவும் பயங்கர வைரலாக போச்சு. சரி, இவங்க 3 பேரும் இந்த எம்கே பற்றி பேசின விஷயங்கள் செம்ம வைரலாக போச்சுல. இவங்க வெளியே போய் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் முத்துக்குமருக்கும் ஒரு லாஸ்ட்டாக கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அதில் வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு அன்றைக்கி பிறந்தநாள் அப்போ வந்து நீங்கள் வந்து என்னை வந்து முதுகில் குத்துற மாதிரி ஆகிப்போச்சு, நான் இந்த மாதிரி நினைக்கல, நீங்கள் வந்து நான் அவர் மிதித்து அந்த தண்ணியில் வர சாப்பாடு சமையல் இப்போ பண்ணுற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது தான் தெரிஞ்சுது தர்ஷிகாக்கு என் மேலே இவ்வளோ கோவங்கள் இருக்கா அப்படின்னு. அது என்னால் மறக்கவே முடியாது, நான் வந்து ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன் அப்படி இப்படின்னு பேசியிருப்பார், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அந்த வழியை கொடுக்கணும் தான் பண்ணேன், நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் தர்ஷிகா வேலை அங்கே வந்துட்டு ஒரு மேனேஜராக நான் என்ன பண்ணணுமோ அந்த கடமையை தான் பண்ணேன் அப்படி இப்படி பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பயங்கர வைரலாக போயிட்டு அந்த வாரமே அவங்க வெயிட்டும் ஆனாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. நான் வந்து அதை வந்து என்னால் மறக்க முடியாது. சப்போஸ் அந்த டாஸ்க்கு பதில் செங்கல் டாஸ்க் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை ஃபஸ்ட்டு பார்த்த தர்ஷிகாவை அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க. நான் அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகும்னு நினச்சேன். பட் அந்த ஒரு டாஸ்க் மூலமாக நான் வந்து வெளியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா டவுன்ஃபால் அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே டவுன்ஃபால் அது கிடையாது. இவங்க எப்போ விஷால் கூட பேச ஆரம்பித்தாங்க அப்போயே டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. அதான் உண்மை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே தர்ஷிகா வந்துட்டு முத்துக்குமாரனை பற்றி நான் பேசி ஒரு சம்பவம் பண்ணதுனால தான் நான் வெளியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஒன் ஆஃப் த பார்ட் தான். பட் இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அந்த விஷயங்களும் ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.